பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கீ ஆஃப் ஹெவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய இறை வார்த்தைகள் வாசிக்க கேட்கலாம் வாங்க. செப்டம்பர் மாதம் தேதி 12, 2024, பொதுக்காலம் 23ஆம் வாரம் வியாழக்கிழமை. முதலாம் வாசகம். நீங்கள் வலுவற்ற மனசான்றை காயப்படுத்தி சகோதரர் சகோதரிகளுக்கு எதிராக பாவம் செய்தால் அது கிறிஸ்துவுக்கே எதிரான பாவம் ஆகும். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 1b 7 வரை, மீண்டும் 11 13 வரை. சகோதரர் சகோதரிகளே, நம் அனைவருக்கும் அறிவுண்டு. இது நமக்கு தெரிந்ததே. இவ் அறிவு இருமாப்படைய செய்யும், ஆனால் அன்பு உறவை வளர்க்கும். நமக்கு ஏதோ அறிவு இருக்கிறது என்று நினைக்கிறவர் அறிய வேண்டிய முறையில் எதையும் அறிந்து கொள்ளவில்லை. கடவுளிடம் அன்பு செலுத்துகிறவரை கடவுள் அறிவார். இப்போது சிலைகளுக்கு படைக்கப்பட்டவற்றை உண்பதை குறித்து பார்ப்போம். இவ்வுலகில் சிலை என்பது ஒன்றுமே இல்லை. கடவுள் ஒருவரேயன்றி வேறு தெய்வங்கள் இல்லை என்று நமக்கு தெரியும். விண்ணிலும் மண்ணிலும் தெய்வங்கள் என்று சொல்லப்படுபவை பல இருக்கலாம். தெய்வங்கள் பலவும் ஆண்டவர்கள் பலரும் உளர். ஆனால் நமக்கு கடவுள் ஒருவரே. அவரே நம் தந்தை. அவரிடமிருந்தே அனைத்தும் வருகின்றன. அவருக்காக நாம் இருக்கின்றோம். அவ்வாறே நமக்கு ஆண்டவரும் ஒருவரே. அவரே கிறிஸ்து இயேசு. அவர் வழியாகவே அனைத்தும் வருகின்றன. அவர் மூலமாகவே நாம் வாழ்கிறோம். ஆனால் இவ்வறிவு எல்லோரிடமும் இல்லை. இதுவரை சிலைகளை வழிபட்டு பழக்கப்பட்ட சிலர் அவற்றிற்கு படைக்கப்பட்டவற்றை படையல் பொருள் என எண்ணி உண்கிறார்கள். அவர்களின் மனசான்று வலுவற்றதாய் இருப்பதால் அது கரைபடுகிறது. இவ்வாறு இந்த அறிவு வலுவற்றவரின் அழிவுக்கு காரணமாகிறது. அவர் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் அல்லவா? அவருக்காகவும் கிறிஸ்து இறந்தார் அல்லவா? இவ்வாறு நீங்கள் வலுவற்ற மனசான்றை காயப்படுத்தி சகோதரர் சகோதரிகளுக்கு எதிராக பாவம் செய்தால் அது கிறிஸ்துவுக்கே எதிரான பாவம் ஆகும். ஆகையால் என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவருக்கு நான் உண்ணும் உணவு ஒரு தடைக்கல்லாக இருக்குமானால் இறைச்சியை ஒரு நாளும் உண்ண மாட்டேன். அவர் பாவத்தில் விழ நான் காரணமாய் இருக்க மாட்டேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் அதிகாரம் 139, இறை வார்த்தைகள் 1-3, 13, 14, 23, 24. பல்லவி. ஆண்டவரே, என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியருளும். ஆண்டவரே, என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியருளும். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகளை எல்லாம் தொலையிலிருந்தே உயிர்த்துணர்கின்றீர். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே. பல்லவி. ஆண்டவரே, என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியருளும். என் உள் உறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே. என் தாயின் கருவில் எனக்கு உரு தந்தவர் நீரே. அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். செயல்கள் வியக்கத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும். பல்லவி. ஆண்டவரே, என்றுமுள்ள வழியில் என்னை நடத்தியருளும். இறைவா, நீர் என் உள்ளத்தை ஆய்ந்து அறியும். என் எண்ணங்களை அறியுமாறு என்னை சோதித்து பாரும். உம்மை வருத்தும் வழியில் நான் செல்கிறேனோ என்று பாரும்
என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தி அருளும். பல்லவி. ஆண்டவரே, என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தி அருளும். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. 1 யோவான் அதிகாரம் 4 இறை வார்த்தை 12. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஒருவர் மற்றொருவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 27 38 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகிறேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், உங்களை ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள், உங்கள் மேலுடையை எடுத்துக்கொள்பவர் உங்கள் அங்கியையும் எடுத்துக்கொள்ள பார்த்தால் அவரை தடுக்காதீர்கள். உங்களிடம் கேட்கும் எவருக்கும் கொடுங்கள். உங்களுடைய பொருட்களை எடுத்துக்கொள்வோரிடமிருந்து அவற்றை திருப்பி கேட்காதீர்கள். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களிடம் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்தினால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் தங்களிடம் அன்பு செலுத்துவோரிடம் அன்பு செலுத்துகிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்பவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் அவ்வாறே செய்கிறார்களே. திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என எதிர்பார்த்து நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? ஏனெனில் முழுவதையும் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என்னும் நோக்குடன் பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. நீங்கள் உங்கள் பகைவரிடமும் அன்பு செலுத்துங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், திரும்ப கிடைக்கும் என எதிர்பார்க்காமல் கடன் கொடுங்கள். அப்பொழுது உங்கள் கைமாறு மிகுதியாயிருக்கும். நீங்கள் உன்னத கடவுளின் மக்களாயிருப்பீர்கள். ஏனெனில் அவர் நன்றி கெட்டோருக்கும் பொல்லாதோருக்கும் நன்மை செய்கிறார். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள். அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள். அப்போதுதான் நீங்களும் கண்டனத்திற்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அம்மிக்கு குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய இறை வார்த்தைகளை வாசிக்க கேட்டீர்கள். இன்றைய இறை வார்த்தைகள் நமக்கு கூறுவது என்னவென்றால், நாம் ஆண்டவரிடம் அன்பு முழுமையாக செலுத்தும் போது ஆண்டவர் நம்மை முழுமையாக அறிந்து கொள்வார். நமக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே கடவுள் என்பதை நாம் உண்மையாக புரிந்து கொள்ள வேண்டும். அவரே நம் தந்தை. அவரிடம் இருந்துதான் எல்லாம் நமக்கு ஒவ்வொரு அணுவும் அசைகின்றது, கிடைக்கின்றது. அப்படி இருக்கும்போது நாம் சிலை வழிபாடுகள் பண்ணுவது நல்லதல்ல என்பதை திருத்தூதர் பவுல் நமக்கு அழகாக கூறுகிறார். ஆதலால் நாம் எப்பொழுதும் பிறரிடம், அதாவது
நம்முடைய சகோதரர்களிடமும் சகோதரிகளிடமும் ஒரு கரையில்லாத அன்பை, அவர்களை மனசை காயப்படுத்தாதபடி ஒரு அன்பை வெளிப்படுத்த வேண்டும். அது நம் இறைவனுக்கு செய்வது போல. சகோதரர்கள் என்று சொன்னாலே கூட பிறந்தவர்கள் மட்டுமல்ல, நம்மிடம் நம் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களும் சகோதரர்கள் தான். ஏழை எளிய மக்களும் நம்மிடம் யாராவது எதற்காக கேட்டு வருகிறவர்களும் சகோதர சகோதரிகளை தான். அதையும் தான் நம்முடைய பவுல் சொல்லி இருக்கிறார். அடுத்ததாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் போதும் இதனை தெள்ளத் தெளிவாக சீடர்களுக்கு கூறுகிறார். என்னவென்றால், பகைவரிடமும் அன்பு கூறுங்கள். நம்ம யாரையுமே பகைக்க வேண்டாம். நம்மள்ட்ட வெறுப்பு காட்டினா அவங்களுக்கு நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம். நம்மளை சபிக்கிறாங்களா, பதிலுக்கு நம்ம சொல்ல வேண்டாம். நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே, அந்த ஒரு வார்த்தையும் சொல்லி நம்மளை தொந்தரவு பண்ணாம இருந்தா சரிதான் அப்படின்னு விட்டு விடணும். நம்ம அவங்கள சபிக்கவோ அவங்கள பகைச்சிட்டு இருக்கிறதோ தேவையில்லை. அவங்க பாட்டுக்கு இருக்கட்டும், அவங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். நம்மளை பிரச்சனை பண்ணாமல் இருந்தால் சரிதான்னு நம்ம ஒதுங்கி இருக்கணும். மேலும் நம்மள்ட்ட என்னதாவது பிடுங்கி இருக்காங்களா, போகட்டும், அவங்க பிடுங்கி வச்சிருக்கட்டும். எவ்வளவு தூரம் வச்சிருப்பாங்க, ஆண்டவர் நமக்கு இரட்டிப்பான நன்மையை தருவார் என்பதை நம்ம முழு மனதோடு புரிந்து கொள்ள வேண்டும். சிலர்கள் சில விஷயமெல்லாம் சில மனிதர்கள் பண்ணும்போ அவ்வளவு இருதயம் வேதனையாக இருக்கும். நம்ம அந்த வேதனையை வெளிக்காட்ட முடியாது, காட்ட வேண்டாம். யாரும் யாரோடையும் காட்ட வேண்டாம். நம்ம அதை ஆண்டவர்கிட்ட ஜெபத்தில் வைங்க, ஜெபத்தில் வைப்போம். அது நானா இருந்தாலும் சரிதான், நீங்களா இருந்தாலும் சரிதான். அதை ஜெபத்தில் வைங்க. நம்முடைய தேவனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நம்முடைய கர்த்தர், நம்முடைய பரமபிதா, நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் பார்த்து கொள்வார். அதை முழுமையாக பார்த்து கொள்வார். வேற நம்ம வீட்டை தேடி ஏழைகள் வரும்போ நம்முடைய கூட பிறந்தவர்கள் மட்டுமல்ல, அவர்களுக்கு மட்டும்தான் செய்ய வேண்டும் என்று இல்லை. யாரா இருந்தாலும் ஒரு முடியாத பட்சத்தில் நம்மகிட்ட கேட்குறவங்க, அவங்க ஏழை எளிய மக்களாக இருக்கிறவங்க, அவங்க நமக்கு கூட பிறந்தவங்க தான், நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள் தான். நமக்கு திரும்ப தருவாங்க. இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சிலவங்களுக்கு கொடுப்போம், நம்ம சகோதரர்களுக்கு சிலவங்களுக்கு கொடுக்குறோம், வாங்கிட்டு கடன் வாங்கிட்டு தாராங்க. அது உண்மையான கடன் கொடுத்தல் கிடையாது, அது திரும்ப தாரது. அப்படி கொடுக்கறது கடன், உண்மையான கடன் கிடையாது. நம்ம யாரு நமக்கு திரும்ப கொடுக்க முடியாத பட்சத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம எப்போ உதவியை பண்றோமோ அதுதான் இறைவனுக்கு நம்ம செய்கிற உதவி, அதுதான் நம்ம இறைவனுக்கு செய்யக்கூடிய நன்மை. அப்படிப்பட்ட உதவிகளை செய்வோம். ஒரு முதியோர் இல்லத்திற்கு கொடுக்கிறது, ஒரு அநாதை இல்லத்துக்கு கொடுக்கிறது, அப்படிப்பட்ட ஒரு நமக்கு திருப்பியே கொடுக்க முடியாத ஒரு ஏழை எளிய மக்களுக்கு செய்கிறது, அதை செய்வோம். இன்றைக்கு கொடுத்தா நாளைக்கு திரும்ப தருவாங்க அப்படின்னு நினைச்சு செய்கிறது அவங்கள்ட்ட இருக்கு, அவங்கள்ட்ட தற்சமே இல்லை, ஆனா அவங்க திரும்ப தருவாங்க அப்படி நினைச்சு செய்கிறது எந்த உதவியிலையும் அது நமக்கு புண்ணியத்தை சேர்க்காது. அதனால் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறது போலவும் அவருடைய சீடனாகிய பவுல், அவருடைய அப்போஸ்தலர் பணியை செய்து கொண்டு வந்த பவுல் சொல்வது போலவும் மற்றும் மற்ற சீடர்களும் எல்லாரும் அதைத்தான் சொல்லுவாங்க. அவங்க சொன்னது போல நாம் கொடுத்து உதவ வேண்டுமென்றால் இன்றே முடிவெடுங்கள். திரும்ப நமக்கு தர முடியாத அளவுக்கு உள்ளவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும். அது ஒரு 5 ரூபாயாக இருக்கட்டும், ஒரு 50 ரூபாயாக இருந்தாலும் சரி, அது 5000 ரூபாயாக இருந்தாலும் சரி, ஏழை எளிய மக்களுக்கு செய்வோம், புண்ணியத்தை சேர்த்து கொள்வோம். ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு மனசை தர ஆண்டவரிடம் மன்றாடுவோம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். என்றும் அன்புடன் லைலா ஜேசுபாலன்.